அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைக்கிற பொழுது தவறு செய்கிற இயல்புடையவர்களாகத்தான் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனாலும் இந்த தவறுகளிலேயே மனிதன் நீடித்து நிலைத்து இருந்து விடாமல் தன்னை சீர்திருத்தி கொள்ளவும் இறைவனை அஞ்சி நல்லதொரு வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கும் தேவையான வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் அல்லாஹ் நமக்கு போதுமான அளவிற்கு வழங்கியிருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற கடமைகள் இருக்கின்றனவே, இந்த கடமைகள் கூட மனிதர்களை தவறிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்காக இறைவன் வழங்கியிருக்கிற ஒரு வகையான ஏற்பாடு தான். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவன்தான். வெட்கக்கேடான காரியங்களை அவன் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இறைவன் தடுத்திருக்கிற தீமைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் முறையாக ஒரு மனிதன் தொழுகையை நிறைவேற்றி கொண்டு வந்தால் அந்த தொழுகை அவனை அதுபோன்ற தீமைகளிலிருந்து காப்பாற்றும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வாக்குறுதி வழங்குகிறது. அதேபோல நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாகும் என்று குறிப்பிட்டார்கள். கேடயம் என்றால் போரின் பொழுது, சண்டையிடுகிற பொழுது எதிரிகளுடைய தாக்குதல்களை எப்படி கேடயத்தால் மனிதன் தடுத்து நிறுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்வானோ அதுபோல மனிதன் ஷைத்தானுடைய தீண்டுகள் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற பொழுது, தவறுகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிற பொழுது அதிலிருந்து அவனை காப்பாற்றுகிற ஒரு கேடயமாக நோன்பு அமைந்திருக்கிறது. இப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகள் வழியாகவும் அல்லாஹ் நம்மை சீர்திருத்துகிறான். நம்மை நம்முடைய தவறுகளில் இருந்து அல்லாஹ் சுத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு அற்புதமான வழிமுறை, மனிதனை பண்படுத்த, மனித உள்ளத்தை சீர்படுத்த, மனிதனை நல்லவனாக மாற்ற, இறைவனுடைய அச்சமுடையவனாக அவனை மாற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மற்றுமோர் அருட்கொடை நமக்கு அருகிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு வகையான மரணங்கள், அல்லது நாளை இன்னும் வெகு விரைவிலே நம்மை வந்து அடைய இருக்கிற மரணங்கள். நாம் சந்திக்கிற மரணமும் நம்மை சுற்றிச்சூழ நிகழ்ந்து கொண்டிருக்கிற மரணங்களும் ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு கருவியாக மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. பல மணி நேரங்கள் ஒரு மனிதனுக்கு உரை நிகழ்த்தி ஏற்படுத்துகிற அச்சத்தை விட, இறைவனுடைய சிந்தனையை விட, ஒரு சில வினாடிகள் நமக்கு அருகிலே நிகழ்ந்துவிட்ட ஒரு மரணத்தை குறித்து நாம் சிந்தித்தால் ஏற்படுகிற அச்ச உணர்வு அதிகம். இதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சிந்திக்க வேண்டிய முறைப்படி மரணத்தை ஒரு மனிதர் சிந்தித்தால் கண்டிப்பாக யார் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் வரும். உலகத்தின் மீது இருக்கிற இந்த பற்று, பாசம் இதுவெல்லாம் குறைவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. மார்க்கமும் இதை அதிகமாக வலியுறுத்துகிறது. மனிதர்கள் பண்பட வேண்டுமா, நீங்கள் மரணம் குறித்து அதிகமாக நினைவு கூறுங்கள். அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லதாத், இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகிற, இல்லாமல் ஆக்கி விடுகிற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைத்து பார்ப்பதன் வழியா அடிக்கடி நினைத்து பார்க்க வேணும். அக்ஸிரு என்கிறார்கள் நபிகள் நாயகம், அதிகமாக நினைத்து பாருங்கள். ஆனால் பொதுவாகவே மரணத்தை குறித்து நினைப்பது, அது குறித்து பேசுவது என்பது நம்மிடத்திலே மிக மிக குறைவாக இருக்கிறது. வாழ்க்கையின் தேவைகளை குறித்து அதிகமாக பேசுகிறோம். ஒரு நாளைக்கு நாம் பேசுகிற பேச்சுக்களில் அதிகம் எதற்கு பேசுகிறோம் என்று ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தால், என்றாவது ஒரு நாள் மரணத்தை குறித்து பேசியிருப்போம். அல்லது நமக்கு அருகிலே நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஒருவர் மரணித்து விட்டால் அப்பொழுது மரணத்தை குறித்து பேசியிருப்போமே தவிர, அதை தாண்டி மற்ற நேரங்களில் மரணத்தை குறித்து பேசுவதோ மரணம் குறித்து சிந்திப்பதோ நம்முடைய சமூக வாழ்க்கையிலே மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அதைத்தான் அதிகப்படுத்த சொன்னார்கள். பொருளாதாரம் குறித்து சிந்திப்பதை விட, உலகத்தினுடைய இன்னபிற தேவைகளை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட அதிகமாக நீங்கள் மரணத்தை குறித்து சிந்தியுங்கள். ஏனென்றால் அதுதான் மனிதனை பக்குவப்படுத்துகின்ற காரணிகளில் மிக முக்கியமான ஒரு காரணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு போதனை. உலகத்திலே நாம் மறுக்க முடியாத விஷயங்கள் என்று எதையேனும் குறிப்பிடுவதாக இருந்தால் மரணத்தை தான் குறிப்பிட வேண்டும்.
அதற்கு நிகராக மாற்று கருத்தில்லாத ஒரு அம்சம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. எதை பற்றி நீங்கள் சொன்னாலும் அதற்கு சில பேர் மாற்று கருத்து சொல்லுவார்கள். ஒரு உணவை பற்றி சொன்னால் இந்த உணவு நல்ல உணவு என்று நீங்கள் சொன்னால், இல்லை இல்லை அதிலே சில கேடுகள் இருக்கிறது என்று அதற்கு மாற்று கருத்து வரும். மனிதனுடைய வாழ்க்கை முறையிலே இத்தனை மணிக்கு தூங்குவது நல்லது என்று ஒருவர் சொன்னால், இல்லை இல்லை அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு மாற்று கருத்து வரும். மதுபானம் அருந்தலாமா கூடாதா என்று கேள்வி எழுப்பினால் கூட அதிலேயும் அருந்த கூடாது என்று ஒரு சாரார் சொன்னாலும் அருந்த வேண்டும் என்று வாதம் செய்யக்கூடியவர்களும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி உலகத்தில் நீங்க எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லாதது என்று எதையும் சொல்ல முடியல. ஆனால் இந்த மரணத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். இதுல உலகத்தில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? எந்த மதத்தவருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்துக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுளையே இல்லை என்று மறுக்கிற, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் கூட மரணத்தை ஏற்கிறார்கள். மரணத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா, அங்க சொர்க்கம் உண்டா நரகம் உண்டா, அது குறித்து கேள்வி எழுப்பினால் அதுக்குள்ள மாற்று கருத்து சொல்வார். அப்படிலாம் கிடையாது, மனிதன் மரணித்து விட்டால் மரணத்தோடு முடிஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணாயிருவான், அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லுவார்கள். அது ஒரு வாழ்க்கையா, ரெண்டு வாழ்க்கையா, 7 வாழ்க்கையா, அதிலே கருத்து வேறுபாடு கொள்வார்கள். ஆனால் மரணம் என்பது உண்டா இல்லையா, இதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அம்சம் மரணம் என்பது. ஆனால் இப்படி மரணம் என்பது வந்தே தீரும் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறோமே, அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் எப்படி நாம் வாழ்வோமோ அப்படி வாழ்கிறோமா? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. எல்லாருக்கும் இந்த சிந்தனை இருக்கு. யார்கிட்ட போய் கேட்டாலும் நீ சாகாம இருப்பியா, அது எப்படி இருப்பேன் பார். உலகத்தில் யாராவது சாகாம இருக்க முடியுமா, அது எப்படி இருக்க முடியும் பார். ஒருவேளை அப்படி இருப்பதாக இருந்தால் யாரு உலகத்தில் பிறக்கலையோ அவர் வேண்டுமானால் இறக்காமல் இருக்கலாம். யாருக்கு இறப்பு இல்லை என்றால் யாருக்கு பிறப்பு இல்லையோ அவருக்கு தான் இறப்பு இல்லை. அப்படி சொல்ல போனா ரப்புல் ஆலமீனை தவிர அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. ஹய்யுன் லா யமூத், அவன் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கவும் இல்லை, எனவே அவனுக்கு இறப்பு என்பது இல்லவும் இல்லை. இறப்பும் பிறப்பும் இல்லாதவனாக இருக்கிற ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் உலகத்திலே இறப்பற்றவர்களாக இருப்பது இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இதை உள்ளத்தில் ஆழமாக நம்பி இருக்கிறோம் என்றால் அதற்கு தகுந்தாற் போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க போய் தான் நம்ம செட்டில் ஆக போறோம், அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்பான், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் தர இருக்கிறான். அந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது என்றால் அதுதான் நிஜம் என்று ஆனதற்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை பயன்படுத்துவோமா, அல்லது இந்த உலகத்தை நிஜம் என்பதை போன்று கருதி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வெளியூருக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணி நிஜமாகவே தான் பயணத்திலே இருக்கிறோம் என்பதை உணர்கிற பொழுது எப்படி இருக்கிறார்? அந்த பயணத்தில் தனக்கு தேவையான அளவிற்கு பொருளாதாரத்தை தேடி வைத்துக் கொள்கிறார். அந்த பயணத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை மட்டுமே கையில் எடுத்துக் கொள்கிறார். அதை தாண்டி மற்ற பொருட்களை எடுக்க எடுக்க தனக்கு சிரமம் என்று நினைக்கிறார். இங்கிருந்து ஒரு 10 நாள் பயணம் புறப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் போகும்பொழுதே கையில கட்டில தூக்கிட்டு போறதில்லை, மெத்தையை தூக்கிட்டு போறதில்லை, வீட்டில் இருக்கிற பீரோல தூக்கிட்டு போறதில்லை, கையில ஒரு சின்ன சூட்கேஸ் தூக்கிட்டு போறார். 10 நாளைக்கு போற இடத்துல தங்கிக்குவோம், அங்கிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்துக்குவோம், கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்குவோம், உடுத்துறதுக்கு ஒரு 5-6 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதுமானது, அது மாதிரி தன்னை தயார்படுத்துகிறாரு. உண்மையில் நிஜமாக நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. நாம் அந்த வகையில் நாம எத்தனை வருஷம் வாழ போறோமோ அத்தனை வருஷத்துக்கு தேவையானதை மட்டும் நம்ம தேடிக்கொள்வோம். வாழ்வதற்கு உணவு தேவை, பொருள் தேவை, வீடு தேவை, குடும்பம் தேவை, மனைவி மக்கள் தேவை, அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திரட்டி கொண்டு வாழ்க்கையை முடித்து விட்டு போவோம் என்று வாழ்கிறோமா, அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம போகவே மாட்டோம் என்பதை போல வாழுகிறோமா? எல்லாரும் நம்ம நெஞ்சில கை வச்சு கேளுங்க, மரணம் எல்லாருக்கும் இருக்குதானே? நானும் மரணிப்பேன் நான் சொல்றேன், நீங்களும் மரணிப்பேன் நீங்களும் சொல்றீங்க. ஆனால் என்னைக்கு வரும்னு சொல்லுங்க, அதுவும் தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா மரணம் வரும் தான், ஆனா இப்ப வராது. மரணம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அது 10 வயது சிறுவனாக இருந்தாலும் சரி, 25 வயது வாலிபனாக இருந்தாலும் சரி, 60 வயது முதியவராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய உள்ளத்திலே மரணம் இருக்கிறது. எப்போ மரணிப்போம்? அதுக்கு டைம் இருக்கு. இப்பதானே வயசு 22 ஆகுது, இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிப்போம், அதுக்கப்புறம் பிள்ளைய பெற்று எடுக்கணும், அதுக்கு ஒரு வேலையை சேரணும், அது நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைய கட்டி கொடுக்கணும், பேரம்பத்தி, அது டைம் இருக்குது. நமக்கு இப்போதைக்கு மரணம் வராது என்ற எண்ணம் எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஓரத்திலே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கிறது. ஒரு 40 வயதை தொட்டவர் அவர் சிலதை கனவு கண்டு கொண்டிருக்கிறார், 50ஐ தொட்டவர் அவர் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார், 60ஐ தொட்டவர் அவர் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன? நாம் அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையுமே இன்னும் 10 வருஷத்துக்கு கணக்கு போடுறோம், 20 வருஷத்துக்கு கணக்கு போடுறோம். கணக்கு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை.
நம்முடைய உள்ளத்தில் நாம எப்ப மரணிப்போன்னு தெரியாது என்பது நிஜமாக ஆழமாக பதிந்திருந்தால் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்கிறோமா? பெரும்பாலான மனிதர்களின் உள்ளத்தில் நாம் மரணிப்போம் என்பது உதடு சொன்னாலும் உள்ளத்திலே அந்த சிந்தனை இல்லவே இல்லை. அல்லாஹ் கூட அதை சொல்லி காட்டுகிறான். அயஹ்சபு அல்ல யக்திர அலைஹி அஹத். இந்த மனிதன் எண்ணிக்கொள்கிறானா? என்ன எண்ணிக்கொள்கிறானா? அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? அப்படித்தான் எண்ணுகிறான். அதனால தான் இப்படி வாழ்கிறான். அல்லாஹ் நம் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறான், அவன் நம்மை கேள்வி கேட்பான், அவன் நம்மை தண்டிப்பான், அவன் நம்மை மரணிக்க செய்வான் என்று அவன் மீது ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பினால் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழவில்லை என்கிற காரணத்தினால் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா. இந்த செல்வம் அவனை நிரந்தரமாக வைத்துவிடும் என்று அவன் எண்ணுகிறான். செல்வம் 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 என்று செல்வத்தை தேடுகிற மனிதன் என்ன நினைக்கிறான்? செல்வத்தை சம்பாதிச்சுட்டா போதும், நாம நிரந்தரமா இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், நிம்மதியா வாழ்ந்து. மனிதனுடைய உள்ளத்தில் இது இருக்கிறது. ஆனா யாராவது இப்படி சொல்லுவானா? கேளுங்க பாருங்க. உலகத்தில் நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நீ நிரந்தரமா இருந்துருவியா? இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ் சொல்றான், யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா. அவன் இந்த செல்வம் அவனை உலகத்திலே நிரந்தரமாக வைத்து விடும் என்று அவன் எண்ணுகிறான். அதனால தான் இப்படி அவன் செல்வத்தை பேயாக தேடிக்கொண்டிருக்கிறான். செல்வத்தை தேடணும், வாழ்க்கைக்கு செல்வம் தேவை, அவ்வளவுதானே. அந்த அளவுக்கு தேடுறதை விட்டு புட்டு மற்ற எல்லா நற்காரியங்களையும் விட்டு விலகி, உலகத்தினுடைய வேறு எந்த இன்ப துன்பங்களை விட்டு விலகி, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு விலகி, முழுக்க முழுக்க பேயா பைத்தியம் பிடித்தவனை போல பொருளாதாரத்தை தேடுகிறான் என்றால், பொருள் கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலே நிம்மதியாக நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோம் என்று அவன் எண்ணுகிறான். அதுதான் இந்த செயல்பாடாக, இந்த காரியமாக அவனிடத்தில் வெளிப்படுகிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். ஆது சமூது கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வ தத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். மௌத்து வருங்கிறீங்களப்பா, மௌத்து வர்றவ எப்படி வாழ்றான் அப்படியே வாழ்றிய? பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களை கட்டி கொண்டிருக்கிறீர்களே. தத்தகிதுன மசானிய, பெரும் பெரும் கோட்டைகள், பெரிய மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. எப்படி? லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக இருந்து விட போகிறீர்கள் என்பதை போன்றல்லவா கட்டி கொண்டிருக்கிறீர்கள். நீ கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டையும் மாட மாளிகைகளையும் பார்த்தா இனிமே அவ்வளவுதான், லட்சம் வருஷம் ஆனாலும் இந்த உலகம் தான், இந்த வீடு தான், இந்த ஊரு தான், இதுல நாம இருக்கத்தான் போகிறோம் என்று நினைக்கிறவன் எப்படி இருப்பானோ அப்படித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருந்து விடாதீர்கள், மரணம் உங்களை வந்து அடையத்தான் போகிறது. நீங்கள் எந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயணத்திலே நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள். பெரும்பாலும் மனிதர்களுடைய நாவு மரணத்தை ஒத்துக்கொண்டாலும் உள்ளம் ஒத்துக்கொள்வதே இல்லை. எப்படியும் மரணம் வந்தால் சந்திச்சு தான் ஆகணும் என்று நாம் சொன்னாலும் கூட பல நேரங்களில் மரணம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே பீதி வருகிறது. நிஜமாக அந்த கருத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். சில நேரங்களில் கடுமையாக விபத்திற்குள்ளானவர்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பெரிய நோய்வாய்ப்பட்டவர்கள், ஹார்ட்ல பிரச்சனை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவருக்கு மருத்துவம் செய்யாவிட்டால் ஆளே காலியாகி விடுவார் என்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆபத்திற்குள்ளே சிக்கி கொண்டவர்களை வைத்தியம் செய்கிற இடத்திலே போய் பாருங்கள். வண்டி வந்துச்சு, வேகமா வந்தது, முட்டி மோதியாச்சு. மோதியதற்கு பிறகு மண்டையில் அடிச்சு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. அவசர அவசரமா தூக்கிட்டு போங்க, 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணியாச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, தூக்கிட்டு போயாச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஆபரேஷன்லாம் பண்ணி முடிச்சு ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வாசலை விட்டு வெளியிலே வருகிறார். வெளியிலே உறவினர்களாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் வருகிற பொழுது மருத்துவர் சொல்லுகிறார், அவளோடு அவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நிலைமை? உயிர் பொழைச்சுக்குவாரா பொழைக்க மாட்டாரா? நோய்க்காக மருத்துவம் பார்ப்பதற்காக வேண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவரை மருத்துவர் சொல்லுகிறார், இன்னும் 10 நிமிஷம் லேட்டா இருந்திய அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளு போயிருப்பாருன்னு தானே அர்த்தம். நீங்கள் வைத்தியம் பார்த்தது எதற்கு? மௌத்திற்கா அல்லது அவருடைய நோய்க்கா? நீங்க எதுக்கு கொண்டு போயிருக்கீங்க? காப்பாத்திட்டோம். அப்ப நீங்க மௌத்துல இருந்து காப்பாத்தான் கூட்டிட்டு ஓடி இருக்கிறீங்க. நீங்கள் மருத்துவம் பார்த்தது எதற்கு? அவருடைய நோய்க்கா அல்லது மௌத்திற்கா? உள்ளுக்குள்ள ஓரத்தில் அது கிடக்கிறது. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களை சந்தித்தே தீரும். அதில் கூட அருமையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படியானால் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது என்று பொருள் அல்ல. நம்ம அப்படித்தான் நினைப்போம், நம்ம போய்கிட்டு இருக்கோம், பின்னாடி வருது, அப்படித்தானே வெறுண்டு ஓடுறதுன்னு அர்த்தம். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் அல்லாஹ்? முலாக்கிக்கும், நீங்கள் ஓடுகிறீர்கள், அது உங்களை சந்திக்கும். சந்திக்கும்னா நீ போற ரூட்ல ஏத்தாப்புல வந்துகிட்டு இருக்கு.
நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, நம்ம எஸ்கேப் ஆகி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஃபைன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை சந்திக்கும், பிடிக்கும்னு சொல்லல. பின்னாடி வந்து உங்க கழுத்தை பிடிக்கும்னு சொல்லல, அது உன்னை சந்திக்கும்னா நேருக்கு நேரா வந்து நிக்க. நீ போவே, இன்னும் வேகம் போ, இன்னும் வேகம் போ, இன்னும் வேகம் போ, அதை பாரு, இதை பாரு, அந்த மருத்துவத்தை பாரு, என்னத்தையாவது பண்ணி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிடலான்ட்டு போவிய, போற இடத்துல தான் மௌத்து நிற்கிறது. இந்த உணர்வு இருந்தால் மௌத்து வரத்தான் போகிறது, நாம் மரணிப்போம், அருகிலே இருக்கிறவர்கள் மரணிக்க போகிறார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையின் பார்வை மாறுமா மாறாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் வழியிலே வருகிறீர்கள், ஒரு மனிதர் எதிரிலே வந்தவர் தவறுதலாக வாகனத்தை விட்டு உங்கள் வாகனத்தை மோதி சேதத்திற்கு உள்ளாக்கி விட்டார். அடிச்சு வண்டி கீழே விழுந்துட்டே, அல்லது உங்க கை காலுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை. இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுகிற பொழுது ஊருக்குள்ளே எவ்வளவு சண்டை வருது, எவ்வளவு பிரச்சனை வருது. அந்த நேரத்தில் போட்டு அடிக்கிறார்கள், போலீஸு, கோர்ட்டு, கேஸ், பணம் முடும், எவ்வளவோ வேலை நடக்கிறது. எதிரிலே வந்த மனிதர் ஒரு பெரிய நோய்க்கு, ஒரு கேன்சர் நோய்க்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுது. இன்னும் 4 நாள் தான் டாக்டர் டைம் கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பாக இன்னும் 4 நாளில் இவர் மரணித்து விடுவார் என்று அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. உங்கள் தெருவிலே உள்ளவர், உங்கள் உறவினர், யாரோ ஒருவராக இருக்கட்டும், இன்னும் 4 நாள்ல மௌத்தா போயிடுவாரு. அப்படிப்பட்டவர் வந்து உங்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தினால் இப்பொழுது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இன்னும் 4 நாள்ல போயிடுவான், எதுக்கு சண்டை போட்டுட்டு, இருக்கிற 4 நாள் நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். அவன் மரணித்து விடுவான் என்கிறதை நீங்கள் உறுதியாக நம்பும் பொழுது அவனோடு சண்டை போட வேண்டும் என்ற உணர்வு வந்தாலும் அதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். சரி பரவாயில்லப்பா, பார்த்து போ என்று அவனை வழி அனுப்பி வைக்கிறீர்கள். இந்த உணர்வு எப்படி வந்தது? அவன் செத்துருவான், இப்பதான் சாக போறானா, இனிமே சாக மாட்டானா? கேன்சர் வந்தவன் மட்டும்தான் சாவானா? கேன்சர் வராத சாக மாட்டானா? இவன் சாவான் என்பது உங்களுடைய உள்ளத்திலே உறுதியாக தெரிகிற பொழுது அவனிடத்திலே இரக்கம் வருகிறது, கருணை பிறக்கிறது. உலகத்திலே பிறக்கிற எல்லா மனிதர்களும் சாகத்தானே போகிறான். அப்படியானால் எல்லார் மீதும் கருணை வரணுமே. நபிகள் நாயகம் அனைவர் மீதும் கருணை காட்டினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்கள் மீது பேர் ஆசை கொண்டவராக இருக்கிறார். நீ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கஷ்டம் துடிக்குது. ஏன்? எல்லாரும் மௌத்தா போறோம், நானும் மௌத்தா போறேன், நீங்களும் மௌத்தா போறீங்க. உலகத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவதை போன்று நம்முடைய காரியங்கள், செயல்கள், பேச்சுக்கள் எல்லாம் நிரந்தரத்தை விடுங்கள், அதிக காலமாவது வாழ்ந்து விட போகிறோமா? நிரந்தரம் தேவையில்லை. சரி ரொம்ப காலம் வாழ்ந்துருவோமா? பல பேர் அப்படித்தான் நினைக்கிறோம். 50 வருஷத்தை ரொம்ப பெரிய வருஷம் நினைக்கிறோம், 60 வருஷத்தை பெரிய வருஷம் நினைக்கிறோம், 70 வருஷத்தை பெரிய வருஷம், பெரிய ஆண்டுகள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நிஜமாக நாம் அந்த வாழ்க்கைக்கு உள்ளே இருந்து கொண்டு சிந்திக்கிற காரணத்தினால் ஏதோ ரொம்ப நீண்ட காலம் வாழ்வதை போல நமக்கு தெரிகிறது. கொஞ்சம் வெளியில இருந்து யோசிச்சு பாருங்க. 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம், இதுவெல்லாம் ஒரு ஆண்டுகளாக தெரியுமா என்றால் ஆண்டாகவே தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் கற்பனையில் அப்படி ஓட விடுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இல்லாம வெளியில வந்து யோசிச்சீங்கன்னா அப்பதான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். கல்லூரி காலங்கள் பல பேர் கடந்து வந்திருப்பார்கள், பள்ளி காலங்கள் கடந்து வந்திருப்போம். பள்ளிக்கூடத்திலே படித்த காலம் 10 வருஷம் படிச்சிருக்கனே, 10 ஆண்டுகள் உள்ளே இருக்கிற பொழுது போன வருஷம் படிச்சோம், அதுக்கு முந்தின வருஷம் படிச்சோம், அதுக்கு முந்தின வருஷம் படிச்சோம், இப்ப 5வது வகுப்பு, 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, 9வது, 10 வருஷம் ஆச்சு. உள்ளே இருக்கிற பொழுது நீண்ட காலம். வெளியிலே வந்து யோசித்து பார்த்தால் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு எப்படி தெரிகிறது? ஒரு நீண்ட காலம் மாதிரியே தெரியுது. 5 வருஷம் பொசுக்குன்னு ஓடி போயிடுச்சப்பா. காலேஜில் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு, முடிச்சு வந்தாச்சு, புள்ள பெத்தாச்சு, குடும்பம் எப்படி ஓடி போயிடுச்சே. உள்ளுக்குள்ளே இருந்து யோசிக்காமல் வெளியில வந்து யோசிச்சு பாருங்கள். நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு சின்ன யோசனை, நோன்பு திறப்பதற்கு இன்னும் ஒரு 20 நிமிடம் இருக்கிறது, 15 நிமிடம் இருக்கிறது. 6:30க்கு நோன்பு திறக்கணும். 6:15 வந்து உட்காந்துரிய சஃப்ல கொற்றாவத்திக்கு முன்னாடி வச்சாச்சு, வடையை பிச்சு போட்டாச்சு, கிண்டு கிண்டுன்னு கிண்டியாச்சு. மணியை பார்க்கிறார், 15 உட்கார்ந்தாரு, 17. எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? கொட்டரா வச்சாச்சு, தண்ணி தூக்கி வச்சாச்சு, வடையை பிச்சு போட்டாச்சு, பெருச்சம்பளச்ச கொட்டையை எடுத்து வெளியே வச்சாச்சு. 2 நிமிஷம் தான் இருக்கோ. மீன் எதையாவது ஒரு வேலையை பார்க்கிறாரு, திரும்ப பார்க்கிறாரு, 19. இன்னும் நேரம் போவே மாட்டேங்குது. 6:15 உட்கார்ந்தவருக்கு 6:30க்கு நோன்பு திறக்கணும். இந்த 15 நிமிட இடைவெளி அவருக்கு 15 யுகத்தை கடப்பதை போல ஒரு நீண்ட நெடிய நேரமாக தெரிகிறது. நோன்பு திறந்து முடிஞ்சு மகரிப் தொழுகைக்கு பிறகு யோசிச்சு பார்க்கட்டும், 6:15 இருந்து 6:30 எவ்வளவு டைம்? ஏன்னா 15 நிமிஷத்துக்கு தான் இந்த வாரத்து வந்தோமா?
இந்த 15 நிமிஷத்துக்கு காலையிலிருந்து எவ்வளவு நேரம் கழித்திருக்கிறார்? அதிகாலை 5 மணியில இருந்து பல மணி நேரங்களை கழித்திருக்கிறார். 12 மணி நேரத்தை கழிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த 15 நிமிடம் ஒரு நீண்ட நெடிய நேரமாக தெரிகிறது. வெளியில வந்து யோசித்து பார்த்தால் ஒரு பெரிய நேரம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீண்ட காலமாக தெரிகிறது. வாழ்க்கையை கடந்ததற்கு பிறகு நீங்கள் சொல்வீர்கள், நான் என்ன வாழ்ந்தேன். அல்லாஹ் சொல்லுகிறான். இது இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியாது. காலேஜ்னா காலேஜை விட்டு வெளியே வந்துட்டோம், நோம்புன்னா நோம்பு திறந்து வெளியே வந்துட்டோம். ஆனா வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தா தானே சொல்ல முடியும். நமக்கு சொல்ல முடியாது. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் என்ன சொல்வோம் என்பதை நமக்கு சொல்லுகிறான். நாளை மறுமையிலே மனிதர்கள் சொல்லுகிற பேசுகிற பேச்சுக்களை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். யதகாஃபதுன பைனஹும் இல்லபிஸ்தும் இல்லா அஸ்ரா. மறுமை நாளிலே சில பேர் பேசிக் கொள்வார்களாம், ரகசியமாக பேசிக் கொள்வார்களாம். எப்படி தெரியுமா? நாம் உலகத்திலே 10 நாட்கள் தான் வாழ்ந்திருக்கிறோம் போல இருக்கிறது. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம்? 50ங்கிறோம், 60ங்கிறோம், 80ங்கிறோம், 500, 1000 வாழ்ந்தவர்கள் கூட இருப்பார்கள். எல்லாரும் என்ன பேசுவார்களாம்? இல்லபிஸ்தும் இல்லா அஷ்ரா, 10 நாள் தவிர வாழவில்லையே. இப்படி சில பேர் பேசுகிற பொழுது அவர்களிலே சில அறிவாளிகள் சொல்வார்களாம், விவரமானவர்கள். இது யகூல் அம்சலுஹும் தரீகத்தன் இல்லபிஸ்தும் இல்லா யௌமா. 10 நாளா? ஒரு நாள் தானப்பா வாழ்ந்திருக்கிறாய், ஒரே ஒரு நாள். மொத்தத்தில் கால்குலேட் பண்ணா ஒரு நாள். யார் இதை சொல்றது? யாரா? அறிவாளி சொல்லுவாராம். மேலும் சில பேர் பேசிக்கொள்வார்களாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வே கேட்பானா, கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன். உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள்? மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா. அப்ப மக்கள் பதிலளிப்பார்களாம், லபிஸ்னா யௌமன் அவ் பாத யௌமின். நாங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளில் கொஞ்ச நேரமோ ஒரு பாதி நாளோ நாங்கள் வாழ்ந்திருப்போம். சொல்லிட்டு மனுஷன் சொல்லுவானா, ஃபஸ்அலில் ஆத்தீன். வேண்டும் என்றால் கணக்கிடக்கூடியவர்களிடத்தில் நீ கேட்டு பாருன். அல்லாஹ் விடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இவன் திரும்ப என்ன ஃபஸ்அல், நான் சொல்றது உண்மையா போய் செக் பண்ணிக்க, கணக்கு பண்ற நீ ஆள் வச்சிருக்கல, உன் வழக்க கூப்பிட்டு தப்தர் எடுத்து புரட்டு. ஃபஸ்அலில் ஆத்தீன், கணக்கிடவர்களிடத்தில் நீ கேட்டுப்பார். அப்ப அல்லாஹ் சொல்வான, கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா. இல்லை, நீங்கள் குறைவாகவே தவிர அங்கே நீங்கள் வசிக்கவில்லை. இவன் ஒரு நாள்னா, ஒரு நாள் இல்லாட்டி அரை நாள்னா அல்லாஹ் ஆன்சர் பண்றான், இல்லை நீ குறைவாகத்தான். அப்ப அது கூட இல்லைங்கிறான் அல்லாஹ். இன்னும் சில பேர் பேசுவார்களாம், வயௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன். பாவிகளில் சில பேர் சத்தியமிட்டு சொல்வார்கள். அன்றைக்கு கியாமத் நாளையிலே பாவிகளில் சில பேர் சொல்வார்கள், மா லபிசு கைர ஸாஅ. நாம் குறைவான நேரம் தவிர உலகத்திலே வாழவில்லை. நாளு எங்க? நாளை பத்தி பேச்சு இல்லை, நேரம். யௌம யரவுன மா யுஅதுன லம் யல்பசு இல்லா ஸாஅத்தம் மின் நஹார். பகலின் ஒரு சிறு நேரத்தை தவிர, பகல் முழுவதும் இரவு முழுவதும் சேர்ந்த ஒரு நாள் இல்லை. இரவை கழித்து விட்டு ஒரு பகல், அந்த பகல் கூட முழுவதும் இல்லை, அதிலே ஒரு சிறு நேரத்தை தவிர நாம் வசிக்கவில்லை என்பார்கள். இப்படி அற்பத்திலும் அற்பமாக வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காகத்தான் உலகத்தினுடைய யதார்த்தங்களை, தார்மீக நெறிமுறைகளை, இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டிய வாழ்க்கை முறையை அனைத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு நாம் வாழுகிறோமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ கரிஹல்லாஹு லிகாஹு. அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறார். இப்ப நம்மிடத்துல ஒரு கேள்வி, அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் விரும்புகிறோமா விரும்பவில்லையா? அது எப்படி விரும்பாம இருப்போம்? அல்லாஹ்வை சந்திக்கணும் தானே, ரொம்ப ஆசையா தான் இருக்கிறோம். அடுத்த ஒரு செய்தி, அல்லாஹ்வை சந்திக்கணுமா, அப்ப நீங்க மௌத் ஆகணுமே, அப்படியா? ஒரு 10 வருஷம் போகட்டும், அடுத்து சந்திச்சுக்குவோம். இப்பதான் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆகி போனதுக்கு பிறகு பையன் கையில மாத்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு மௌத்தாக்கிவேன். மாறுமா மாறாதா? நம்ம யாரும் இந்த உண்மையை சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வை சந்திக்கணும்னு உடனே அவன் சந்திக்கத்தான் விரும்புகிறோம் நம்ம சொல்லுவோம். ஆனா அது உண்மை இல்லை. நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வலைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத். எங்களில் யார்தான் மௌத்தை வெறுக்காதவர் இருக்கிறார்? மௌத்தானா தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். ஆனா மௌத்துனா கொஞ்சம் வெறுப்பு இருக்கத்தானே செய்யுது. நம்ம சொல்ல மாட்டோம் மௌத்துனா வெறுப்பு, அதெல்லாம் வெறுப்புலாம் இல்லையே. நம்ம நடிப்போம், சஹாபாக்கள் நடிக்கல, நிஜத்தை கேட்கிறார்கள். மௌத்து என்றால் வெறுப்பு இருக்கத்தானே செய்கிறது. யார் தான் அதை விரும்புகிறவர்கள் யார் இருக்கிறார்? எல்லாருக்கும் அது மேல கொஞ்சம் வெறுப்பு இருக்குது, கொஞ்சம் தள்ளி போனா நல்லா இருக்குமே என்று நினைக்கிறோமே.
அப்பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், நீங்கள் நினைக்கிற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறவர் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வ ஹஸ்ரஜ ஸத்ர் வ கஸஅரல் ஜில்து வ தஷன்னஜத்தில் அஸாபி. பார்வை மேலேறி, நெஞ்சம் படபடத்து, ரோம கால்கள் எல்லாம் சிலிர்த்து, கால்களும் விரல்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்கிற மரணம் நெருங்கிவிட்ட நேரம் இருக்கிறதே, அல்லாஹ், அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னைக்கு நீங்க விரும்புங்கன்னு சொல்லல, விரும்புங்கன்னு சொன்னா சொல்ல விரும்ப மாட்டிய, சும்மா நாத்துக்கு சொல்லுவிய, அவன் நான் விரும்புறம்பிய, ஆனா அது பொய். உயிரை கொடுக்க தயார் அப்படிம்பிய, ஒரு 50 ரூபா கடன் கொடு அப்படின்னா நான் பிறகு வாரன்ட்டு போயிருவிய. உசுரை கொடுக்கறதுக்கு ரெடிமா, 50 ரூபா கடன் கொடுக்க தயார் இல்லை அப்படின்னா போலி தானே, பொய்யான வார்த்தை தானே. ரசூலுல்லாஹ் அதை சொல்லலன்ட்டாங்க. நான் இப்போ உலகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சொல்லலப்பா. மரணம் நெருங்கி விட்ட பொழுது பார்வை மேலேறி, ரோமக்கால்கள் சிலிர்த்து, விரல்கள் ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டு மரணம் நெருங்கி விட்டது என்பதை உணர்கிற அந்த நேரத்தில் நான் மரணத்திற்கு தயார், இறைவன் என் உயிரை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான், மலக்குகளை அனுப்பியிருக்கிறான், நான் இறைவனை சந்திக்க தயார் என்று அந்த நேரத்தில் உன் உள்ளம் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் யாருக்கு சொல்லும்? யார் அதற்கு எந்நேரமும் தன்னை தயாராக வைத்திருக்கிறாரோ அவருடைய உள்ளம் சொல்லும். இப்ப வந்துட்டாங்க மலக்குகள் அப்படின்னா, ஓகே வந்துட்டீங்களா, கூட வர்றேன் ரெடி என்று யார் சொல்லுவார்? யார் ஆயத்தமாக இருக்கிறாரோ அவர் சொல்லுவார். ஆயத்தம் செய்து கொண்டவர் யார்? பல்வேறு வழிகளில் நபிகளார் விளக்குகிறார்கள். மனித உரிமைகளில் கவனம் செலுத்துங்கள். நபிகள் நாயகம் மரணத்திற்கு முன்னால் மக்களுக்கு சொன்ன செய்தி, மன்கானத்துலஹு மظلمத்துல் அகீ ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம் قبل அல்லா யகூன தீனாரும் வலா திர்ஹம். தீனாரோ திர்ஹமோ மதிப்பை பெறாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே நீங்கள் யாருக்கேனும் தீங்கு செய்திருந்தால் அவரிடத்திலே அதை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். மனித உரிமைகள் நான் மீறல, அப்படியே மீறி இருந்தா உடனே போய் மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் துரோகம் பண்ணலப்பா, யாருக்கு ஆசையும் ஏமாத்தலப்பா, யாருடையும் ஃப்ராட் பண்ணல, யாருக்கும் மோசடி பண்ணல அப்படின்னு நிம்மதியோடு இருந்தால், ஒரு வகையில் மரணம் வந்தால் நீங்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட வேண்டியதான். எப்போ பயம் வரும்? ஆஹா அங்கே போனால் மாட்டிக்குவோமே, இவனுக்கு கோளாறு பண்ணியிருக்கமே, அவன் பணத்தை மோசடி பண்ணியிருக்கமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே, கொஞ்சம் ஒரு நான் போய் ஃபைனல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிமா. அந்த நேரத்தில் நேரம் கேட்க கூடாது, வந்துட்டா வந்துடுறேங்கணும். அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கிறான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் அன் யஅதி அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவு செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்யலாட்டி என்ன ஆகும் தெரியுமா? ஃபயகூல ரப்பி, மரணம் வரும்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் நேரம் கொடுக்க கூடாதா, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களை தர்மம் செய்துவிட்டு நான் நல்லவனாக வந்து விடுகிறேன் என்று கேட்பான். ஆல்ரெடி தர்மம் செய்து கொண்டிருந்தால் நான் தான் செஞ்சு வச்சுட்டேனே, ஓகே இப்ப வந்துடுறேன். தர்மம் செய்கிறவர் தன்னை தயார் என்று மரணம் வந்தால் அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்பார். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை மீறாத ஒரு மனிதர் வாழ்ந்தால் மரணம் வந்தவுடனே அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்பார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நல்லறங்களை தன்னால் இயன்ற அளவிற்கு செய்து கொண்டிருந்தால், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, மரணிக்கிற நேரத்தில் மனுஷன் கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இன்னும் சில நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்துடுறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹா கலிமா ஹுவ காயிலுஹா, அவன் வாய்களில் சொல்லுகிற வெறும் வாய் வார்த்தை இது. அப்படி செய்யறவனா இருந்தா உலகத்தில் அவன் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் செஞ்சிருக்க வேண்டியதான, அதையும் செய்யல என்று அவனிடத்திலே கேட்கப்படும். அப்ப இது போல மனித உரிமைகளை மீறாமல் இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால், மரணத்தை அஞ்சி வாழ்க்கையை வாழ துவங்கினோம் என்று சொன்னால், நாம் மரணிக்கிற நேரத்தில் மலக்குகள் வந்து உயிரை பறிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன் என்று நாம் நிம்மதியான முறையில் இறை சந்திப்புக்கு தயாராக நம்மை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை மகரிபுக்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய ஒரு நாள். பிறை தென்பட்டால் நாளை முதல் துல்ஹஜ் மாதம் துவங்கிவிட்டதாக பொருள் கொள்ளப்பட்டு துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாளில் நாம் பிறநாள் கொண்டாடுவோம். எனவே பிறை பார்க்குமாறு ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதத்தில் குர்பானி கொடுப்பதற்காக உரிய வசதிகளோடு இருக்கிறார்களோ
அவர்கள் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அந்த குர்பானியை நிறைவேற்றுகிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் அவர்கள் பிறை பார்த்த நேரத்திலிருந்து குர்பானி கொடுக்கின்ற நேரம் வரைக்கும் அவர்களுடைய முடிகளை நகங்களை அகற்ற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த சுன்னத்தை பேணுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதனோடு சேர்த்து குர்பானியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பரவலாக பல்வேறு இபாதத்துகள் பல நல்ல காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கூட கவனத்திலே கொள்ளாமல் புறக்கணிக்கிறவர்கள் குர்பானி என்ற இந்த ஒரு காரியத்தை மட்டுமே மிகப்பெரிய அளவிலே ஈடுபாட்டோடு செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அவர்கள் உண்மையிலே இறைவனுக்காக இந்த காரியத்தை செய்தால் இறைவனிடத்தில் அதற்குரிய நன்மையை பெறுவார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது மற்ற அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு இது ஒன்றே பிரதானம், வருஷத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரே இபாதத்து என்கிற வகையில் இதை அவர்கள் வைத்துக்கொண்டு செயல்படுவதை பார்க்கும் பொழுது ஊராருக்காக பிறர் மெச்சுவதற்காக இந்த வேலையை செய்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதற்கு தகுந்த பல ஆயிரங்களில் பிடிக்கிறார்கள், பிடிக்கட்டும், அது ஒன்றும் குற்றம் கிடையாது. குர்பானி பிராணியை பிடிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நல்ல கொழு என்ற பிராணியை பிடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தனக்கு வசதி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனாலும் அது ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்து அதையே உலகத்திற்கு சொல்லி அதை ஃபேஸ்புக்கு இன்னபிற முகநூல்கள் வழியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஊர்லேயே என் கடா தான் பெரிய கடா என்று சொல்லுகிற பேச்சிற்காக வேண்டி பல பேர் செய்வதை போல ஒரு தோற்றம் தெரிகிறது. அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற இபாதத்துகளினால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் பெற முடியாது. நன்மை பெற முடியாது என்பதை தாண்டி இதற்காகவே நாளை மறுமையில் தண்டிக்கவும் படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே தங்கள் எண்ணத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு இந்த ஹஜ் பெருநாளை நல்ல முறையில் அடைந்து இறைவனிடத்திலே நன்மைகளை பெற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்